ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணுற உங்களுக்கு தான். ஸோ என்னென்ன கமெண்ட் பண்ணீங்கன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கேவலமாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கமெண்டெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வந்திருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஒர்க் தான். ஸோ பைக்கில் தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஊரில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம இந்தியாவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா பைக்கில் வந்து ஊர் சுற்றி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போடுவோம். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம வேலைக்கும் போகணும் அப்படிங்கிறனால சவுதிக்கு வந்திருக்கோம். சரிங்களா, ரொம்ப போட்டு அறுவை இழுக்கலை. ஸோ சவுதிக்கு வேலைக்கு வந்திருக்கோம். ஃபுட் டெலிவரி ஒர்க் தான். ஸோ எங்கள் பைக்கில் இன்றைக்கி பார்த்திங்களா, இதில் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா புது பைக். சரி, இன்றைக்கி தான் வந்துச்சு. மேபி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இந்தியாவிலேருந்து வந்துருச்சு. வந்து இப்போ இங்கே கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கொண்டு வந்தாங்க. நாங்கள் அதை இறக்கி வச்சோம். ஸோ ஒவ்வொரு வண்டியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து கஸ்டமரில் வந்து அந்த வண்டி செக் பண்ணி பார்க்குறாங்க, ஓட்டி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு வண்டி தந்திருக்காங்க. அந்த வண்டி தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். 3, 2, 1 பார்க்கலாம். மானிட்டேஷன் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி தான். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸர் கம்பெனி, பஜாஜ் கம்பெனி பாக்ஸர் அப்படிங்கிறது வண்டி. ஸோ வண்டியோட சிசி பார்த்திங்கன்னா BM 150 சிசி. சரிங்களா, 150 சிசி வண்டி. ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் என்னென்ன வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு. சரிங்களா, ஸோ ஒயிட் லைட்டு, 2 இண்டிகேட்டர், அப்புறம் ஒரு வைசர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் எதுக்கு அப்படின்னா, நம்ம சப்போஸ் வெளியே எங்கேயா போகிறோம் அப்படின்னா இதை கலத்திட்டு இப்படி சொருனா இது வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லாக்கோட கனெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ வண்டியை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் பண்ண முடியாது. அதனால் இந்த லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரர். ஸோ இது எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் காமிச்சிருக்காங்க. இது வந்து 957 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு இந்த வண்டி. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா கியர்ஸும் அலாகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 கியர்ஸ். ஓகேங்களா, ஸோ 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம், வண்டியிலே பார்த்திங்கன்னா சார்ஜர் ஹோல்டரும் வந்துருச்சு. சரிங்களா, இது வண்டியோட அட்டாச் ஆனது. ஃபுல் ஃபாஸ்ட் சார்ஜிங். என்னோடய மொபைலில் போட்டு பார்த்தேன், ஃபுல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மிரர், இது எல்லாமே நம்ம நார்மலாக இருக்க மாதிரி தான். ஸோ இது வந்து BS3 மாடல். சரிங்களா, BS3 மாடல் இந்த வண்டி பாக்ஸர். ஸோ இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி தாங்க. ஃபுல்லாகவே எல்லாமே இந்தியனில் மேக் பண்ணுறது தான். பட் சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வந்திருக்கும். ஸோ அந்த கம்பிலாம் இல்லை. இதுதான் நம்மளோட வண்டியோட நம்பர் பிளேட் 1248. ஸோ இந்த சைடு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி தான் வந்துச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ அவ்வளோ வண்டி என்ன விட்டுருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பழைய வண்டியும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்திங், இதுவும் 641 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சரிங்களா, இதுவும் புது வண்டி தான். ஆனால் நம்ம வண்டியோட கொஞ்சம் கூட ஓடி இருக்குது. அப்புறம் எப்படி இது பழைய வண்டியாச்சு தெரில. ஆனால் இதில் ஒன்று மாட்டியிருக்காங்க பார்த்திங்களா, இன்னொரு சிப் மாதிரி பொறுத்திருக்கா. இந்த சிப் எதுக்கு அப்படின்னா இங்கே உள்ள இப்போ நம்ம அந்த கம்பெனிக்காரங்க இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா அந்த இதில் ஒரு சிப் மாதிரி இருக்குது. சரிங்களா, இது வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லேயும் ஒர்க் ஆகாது. இதில் ஒரு சிப் மாதிரி இருக்குது. இந்த சிப்பை வந்து அந்த ஃபீல் போடும்போது அதில் ஒரு சிப் இருக்கும். அது இதுவும் கனெக்ட் ஆகும்போது இதில் நம்ம எவ்வளோ பெட்ரோல் போடுறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு போயிடும். கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பில் கட்டிடும். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சூப்பர் 14 பைக் வந்திருக்கு புதுசாக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பைக். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ள பைக் அங்கே நிற்கிறது எல்லாமே. ஸோ இதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு பைக் காமிச்சிருப்பேன் 200 சிசியில். அந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. அந்த வண்டியை காணோம். ஆமாங்க, அந்த வண்டியை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி யாரோ டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துட்றாங்க. கம்பெனிலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் கிடக்கிறதுலாம் ஏன் ட்ரெஸ் தான், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ரைடு போகிறவங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா நம்ம இந்தியாவில் சேஃப்டிலாம் கிடையாது, ஹெல்மெட் மட்டும் தான் சேஃப்டிம்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டின்னு சொல்லி இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ தெரிகிறதா இது என்னன்னு, கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு அதுமாதிரி ஹெல்மெட் கொடுத்துருவாங்க, க்ளவுஸ் கொடுத்துருவாங்க.
ஸோ ஹெல்மெட்டு, க்ளவுஸு, அப்புறம் நீல் பேடு, செஸ்ட் பேடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியே கொடுத்துருவாங்க. கொடுத்து இது போட்டால் தான் வெளியே போகணும், இல்லைனா போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஷூ கம்பல்சரி ஷூ போட்டு போகணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ சவுதி அரேபியாவில் ஒரு தமிழ் விளாகர் ஒரு ஃபுட் டெலிவரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.